ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் ஷாப்பிங். வாங்க பழகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாக்லேட் டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒரு டால், அப்புறம் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாலோட ஹிப்லேருந்து லெக் வரைக்கும் நீங்கள் வந்து ஹைட் எடுத்துக்கோங்க. அதை வந்து சர்க்கிளுக்கு டயாமீட்டராக வச்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சார்ட் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை விட திக்காக வேணும்னா திக்கான ஷீட் கூட எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் டால் ஸ்டிஃபாக நிற்கும். நான் வீடியோக்காக சார்ட் பேப்பரில் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதா இருந்தால் ஒரு திக் அட்டையில் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து அதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அதையும் திருப்பி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இதையும் ரெண்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. ஸோ அந்த கார்னர் எட்ஜ் வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அது வந்து அந்த ஷார்ப்பாக வரலன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் அதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஷார்ப் வந்து அந்த எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். ஸோ அந்த கார்னரை நம்ம கொஞ்சமாக சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து டால் மேலே நம்ம ஸ்கர்ட் மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி டாலில் வந்துடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் கிடைக்கும். ஹோல் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டாலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது. ஸோ இப்படி இந்த 3 ட்ரையாங்கிள் தாண்டி நம்ம வைக்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்படி வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம டாலை உள்ளே வச்சு நம்ம இந்த கார்டை ரேப் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள், தேர்ட் ட்ரையாங்கிள். அதில் வச்சு நீங்கள் க்ளூ கன் போட்டு ஒட்டணும். ஸோ நீங்கள் வந்து ஹெவி பாண்ட் அது மாதிரி கூட போட்டு ஒட்டலாம். அப்போ பட் க்ளூ கன் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த தேர்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு அம்பர்லா கட் மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு குட்டி பவுச்சில் வருது இல்லைங்களா, அது மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இதை விட நீங்கள் இன்னும் குட்டி பவுச்சில் பண்ணும்போது இன்னும் அழகாக வரும். லைட்டாக அங்கே க்ளூ தடவிட்டு நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். க்ளூகன்னோட க்ளூ தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பக்கத்துலேயே கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் வந்து சாக்லேட்டை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அடுக்கு கவுன் மாதிரி நல்லா அழகாக வரும். ஸோ இது மாதிரியே சுற்றியில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் ஒட்டிக்கோங்க, ஒரு லேயர். இது வந்து நல்ல சீர்வரிசை தட்டுக்கெல்லாம் நல்லா செட் ஆகும். அதுக்கு பண்ணுற டால்ஸ் தான் இது. டெக்கரேஷன் நீங்கள் இந்த மாதிரி தான் இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே.
கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னமும் வந்து நிறைய நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ ஃபஸ்ட் ரோ நம்ம வந்து எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரோ எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் ரெண்டாவது லைன் நீங்கள் ஒட்ட வைக்கும்போது 2 சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, 2 சாக்லேட்டுக்கு நடு சென்டரில் நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்ல கவரேஜ் கிடைக்கும். நல்லா அடுக்கு கவுன் மாதிரி இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? 2 சாக்லேட்டுக்கு சென்டரில் இந்த சாக்லேட்டை ஒட்டணும். எவ்வளோ நெருக்கி ஒட்ட முடியுமோ அவ்வளோ நெருக்கி ஒட்டுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு சாக்லேட்டை அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாமே நீங்கள் அது மாதிரி தான் ஒட்டணும். 2 சாக்லேட்டுக்கு நடுவில் ஒரு சாக்லேட் அந்த மாதிரி லைனாக ஒட்டிட்டு வாங்க. ஃப்ராக் ஃபுல்லாமே நீங்கள் அந்த மாதிரி தான் ஒட்டலாம். ஸோ இப்போ நான் வந்து முக்கால்வாசிக்கு ஃபுல்லாக சாக்லேட் நான் இது பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கடுக்காக கிடைக்கும். கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சாட்டின் ரிப்பன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அது இன்னும் கூடி கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிராண்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கிறத விட நம்ம இன்னும் டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் லைட்டாக க்ளூ கன் போட்டுட்டு ஒரு லேயர் அப்படியே சுற்றிடுங்க. நல்லா டைட்டாக இழுத்து சுற்றிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான சுருக்கமும் வராது. சுற்றியில் ஃபுல்லாகவே ஒட்டிடுங்க. சாக்லேட்ஸ் மேலே வர்ற மாதிரி நீங்கள் உள்ளே ஒட்டிடுங்க. அப்போ நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி அந்த ஃபைனல் எண்டிங்கில் நல்லா க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ஒரு ரோ ஒட்டிடுங்க. உங்கள்கிட்ட திக்காக வேறு டிசைனில் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கிடச்சிச்சின்னா ரிப்பன்ஸ் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் அதில் ஒட்டிக்கலாம். லைக் பார்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா சாரீக்கு வைக்கிறது. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு லைன் வைக்க போகிறேன். இன்னொரு லைன் அதே ரிப்பன் தான். அதை வந்து நான் ஃப்ரில் மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்படி லைட்டாக மடித்து அந்த இடத்துல க்ளூ வச்சிங்கன்னா ஃப்ரில் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் லைக் 3 இன்ச் 4 இன்ச்சுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அது ஒரு இதே வந்து ஃப்ரில் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். இந்த மாதிரி லைனாக மடித்து மடித்து ஓட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஃப்ரில் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ அது ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ரிப்பன் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக மடித்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஹிப்பில் சுற்ற போகிறோம். ஹிப்பு கிட்ட ஒரு இது மாதிரி சுற்ற போகிறோம். ஸோ நம்ம அந்த ரிப்பன்லாம் வருது இல்லைங்களா அது மாதிரி தான். குழந்தைங்களுக்குலாம் ஹிப்பில் ஒரு ரிப்பன் மாதிரி வரும் இல்லைங்களா சாட்டின் ரிப்பன் மாதிரி, அது மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம்.
கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஹிப்பில் சுற்றி ஒட்டிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெடிமேட் போ வந்து ஒன்று பின்னாடி ஒட்ட போகிறேன். ஸோ இது ரெடிமேடாக எனக்கு கிடச்சது. இது நீங்களே கூட ட்ரை பண்ணி செய்யலாம், நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு ஒரு சாக்லேட் டால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ வந்து சீர்வரிசை தட்டிலலாம் வைக்கிறாங்க. பிளேட் டெக்கரேஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கேட்டு வாங்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் கூட நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சேலும் பண்ணலாம். இப்போ இது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. ஸோ இது வந்து நான் ஒரு சிம்பிள் வெர்ஷன் தான் காட்டியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து இன்னும் கிராண்டாக எப்படி வேணாலும் நீங்கள் மேக் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.